மயில் சரவணன் ட்ராக்ல இருந்து கதையை கொஞ்சம் வேற ட்ராக்கு மாத்தினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு காலையில பாண்டியன் ஹாலில் வந்து நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருமுறாரு. அப்போ கோமதியோ காதை லேசாக கூர்மையாக தீட்டிக்கிட்டு கண்டுக்க கூடாது அப்படின்னு அங்கே டைனிங் டேபிள் இருக்கிற கிளாத்தை எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏப்பா அரசி, நம்ம வீட்டு ஆளுங்களோட ஜாதகம்லாம் போட்ட ஒரு மஞ்ச பையே பீராக்குள்ள தான் வச்சிருந்தேன், உங்க அம்மா எங்காவது எடுத்து வச்சிருக்காளான்னு கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. உடனே அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க, நீங்களே கேட்டா ஆகாதாப்பா, பாவம் தானே அம்மா, நீங்க பேச மாட்டீங்களான்னு எத்தனை வாட்டி ஏங்கி ஏங்கி பாக்குறாங்க, எதுக்குப்பா இப்ப வரட்டு கௌரவம் அப்படின்னு அரசி சொல்ல, உடனே பாண்டியன் இதை பாருப்பா அரசி, நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு என்னோட அறிவு இன்னும் கெட்டு போகல, கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி சரிப்பா இதோ கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு அரசியும் கோமதி கிட்ட, அம்மா கேட்டுச்சுல, அப்பா கேட்டது எங்கே வச்சிருக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதியும் அது என்னோட துணிங்கள்லாம் மடித்து வச்சிருக்கிற பீரோக்குள்ள மேலே வச்சிருக்கண்டி, இரு எடுத்து தர அப்படின்னு சொல்லிட்டு பீரோவிலிருந்து ஜாதக பைய எடுத்துட்டு வர்ற கோமதி, அரசி நானும் கூட போய் கேட்டுட்டு வரட்டுமா, எனக்கு மனசே ஏனோ நானே ஜோசியர்கிட்ட போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம வீட்டு மேலே யாரு கண்ணு பட்டுச்சோ ஆளாளுக்கு பிச்சுக்கிட்டு போய் என்னென்னமோ நடந்து போச்சு, நான் போய் மனசார பக்கத்தில் உட்காந்து ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வந்தாதாண்டி மனசு நிம்மதியாக இருக்கும், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பார்த்துக்கோ, அந்த காய் மட்டும் வணக்கி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கூட கிளம்ப தயாராகிறாங்க கோமதியும். ஜாதக பையை எடுத்துட்டு பாண்டியன் கிளம்ப பின்னாடியே ஓடுறாங்க கோமதியும். உடனே கோமதி முதலாளா ஆட்டோல ஏறி உட்காந்துட என்ன பண்றதுன்னு தெரியாம மறைச்சுக்கிட்டே பாண்டியனும் முன்னாடி ஆட்டோ டிரைவருக்கு பக்கத்துல சீட்ல கார்னர்ல உட்காந்துட்டு போயிடுறாரு. இவ வேற தேவையில்லாம நம்ம பேசாட்டியும் வழிய வழிய வந்து பேசிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே ஜோஷியர் வீட்டுக்கு முன்னாடி இறங்கி போகிறாங்க பாண்டியனும் கோமதியும். அப்போ ஜோஷியர், வாங்க பாண்டியன் சார், என்ன கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு இங்கே வந்துட்டு போய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைங்க கொஞ்சம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உடனே பாண்டியனும், ஆமாம் ஜோஷியரே, இப்போ ஜாதகத்தை எடுத்து பாருங்க யாருக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு அப்படின்னு சொல்ல, உடனே ஜோஷியர், பார்த்தீங்களா பாண்டியன், நான் சொன்னது ஒவ்வொன்றும் உங்கள் குடும்பத்தில் கரெக்டாக நடந்திருக்குமே, உங்கள் பொண்ணு அரசி விஷயத்தில் அந்த மாப்பிள்ளை சதீஷுக்கு நீங்கள் அரசியை கல்யாணம் பண்ண வேண்டாம், அந்த கல்யாணம் நடக்காது, என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கல்யாண யோகம் அப்போ இல்லைன்னு சொன்னப்ப என்ன மீறி நீங்கள் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியில் அந்த கல்யாணம் நடக்காமல் போய் திரும்பவும் உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டில் தானே இப்போ இருக்கா, அந்த மாதிரி தான் என்னோட ஜோஷியம் 100க்கு 150% பொய்யாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு கெத்தா பேசிக்கிட்டு போய் உட்காந்து ஜாதக கட்டுங்களை பிரிச்சு பார்க்கறாரு. பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. பாண்டியன், உங்க ஜாதகமும் உங்க பொண்ணு அரசியோட ஜாதகமே ரெண்டுமே கிராஸ் ஆகுது, அப்படின்னா உங்க பொண்ணு அரசி உங்க வீட்டில் இருந்தானா நிச்சயமா உங்களோட உயிருக்கு ஆபத்து வரத்தான் போகுது, எவ்வளவு சீக்கிரமா அவளை கல்யாணம் பண்ணி தாட்ட முடியுமோ தாட்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கோமதி அப்படியே தலை மேல இடி இழுந்த மாதிரி முழிக்கிறாங்க. என்ன ஜோஷியரே சொல்றீங்க, என் புள்ள ராசிக்கும் இவரு ராசிக்கும் சுத்தமாவே மேட்ச் ஆகலையா, வேணும்னா அவளை எங்கேயாவது ஹாஸ்டலில் தங்கி படிக்க வச்சா அந்த டைம் ஏதோ சொன்னீங்களே அது முடிகிற வரைக்கும் இவரும் அவளும் பார்த்துக்காம இருந்தா அப்படின்னு சொல்ல, உடனே ஜோஷியர் சிரிக்கிறாரு. இல்லைம்மா இல்லை, எண்ணி 10 நாளுக்குள்ள உங்கள் பிள்ளையோட கல்யாணம் முடிஞ்சு அவ உங்கள் வீட்டை விட்டு அடியோட போனாதான் இவர் உயிரோட நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐயா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா என்னோட ஜோஷியம் என்றைக்குமே பழிச்சதில்லை, இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த ஒரு நல்ல உண்மையான ஜோஷியங்காரங்கிட்ட காமிச்சிங்கனாலும் அதைத்தான் சொல்லுவாம்மா, நான் மற்றதையெல்லாம் எதையுமே பார்க்க விரும்பலை, முதல்ல இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கான வழியை பாருங்க, இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியர் சொல்லிட, கோமதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம பாண்டியன் காலில் விழுந்து, என்னங்க என் கூட பேசாமல் இருக்காதீங்க, இந்த ஜோஷியக்காரர் என்னென்னமோ சொல்கிறாரு, உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, உடனே பாண்டியன் காலில் தள்ளி விட்டுட்டு, இதை பாரு, இப்போ ஜோஷியக்காரர் சொன்னது உன்னையோடையும் என்னையோடையும் வச்சுக்கணும், வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி கடைசியில் அவங்க எல்லார் மனசையும் காயப்படுத்திட்டு இருக்கக்கூடாது, விதிப்படி அப்படித்தான் நான் சாகணும்னு இருந்தா செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீம்பா பாண்டியன் மறுபடியும் ஆட்டோவில் முன்னாடி ஏறி உட்காந்துட்டு கடைக்கிட்ட போக, அங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு முன்னாடி, அண்ணே எங்கேயே நிறுத்துங்கண்ணே, நான் கடையிலேருந்து இறங்கி
போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியை இவளை கொண்டுட்டு போய் வீட்டில் விட்டுருங்கண்ணே அப்படின்னு பாக்கெட்லேருந்து ஆட்டோக்காரருக்கு பணத்தை கொடுத்துட்டு முகல்லாம் வாடி போய் அங்கே கல்லாவில் உட்காந்துடுறாரு பாண்டியன். அதை பார்த்துட்டு கோமதி அழுது கண்ணை தொடச்சிட்டே போய் வீட்டுக்குள்ளே உட்காடுறாங்க. அப்போ அரசியும் அம்மா என்னம்மா சொன்னாங்க ஜோசியக்காரரு, நம்ம குடும்பத்துக்கு இனியாவது நல்ல நேரம் நடக்குமா அப்படின்னு கேட்க உடனே கோமதி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இல்லடி இல்லை, அதை கேட்காது என்கிட்ட அப்படின்னு கிச்சனில் போய் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு கோமதி போய் அன்னைக்கு நைட்டு படுத்துடுறாங்க. பாண்டியனும் சாப்பிடாமையே நைட் படுத்துட அரசிக்குள்ள என்னமோ அப்பா அம்மா சங்கடமாக இருக்காங்க போல, பாவம் பார்க்குறக்கே ரெண்டு பேர்த்தையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்துட்டு கோமதி எழுந்திரிச்சு வெளியில் போய் திண்ணையில் சோகமாக உட்காந்துருக்க அப்பத்தா கையை அப்படியே நிதானத்தமாக தெரியற மாதிரி வச்சு பார்க்குறாங்க. என்ன இந்த நேரத்தில் கோமதி திண்ணையில் உட்காந்துருக்கா நிலா வெளிச்சத்தில் அப்படின்னு. ஏம்மா கோமதி, மணி 10:10 வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க, நீ எதுக்குமா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கோமதியோட அம்மா பாட்டி கேட்குறாங்க. அப்போ கோமதி சொல்கிறாங்க அழுதுகிட்டே, அம்மா நான் அதை எப்படியுமா சொல்லுவேன், இன்னும் 10 நாளைக்குள்ளே அரசியை கல்யாணம் பண்ணி அனுப்பலைன்னா என் வீட்டுக்காரர் உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க கோமதி. உடனே அப்பத்தாமும் அப்படியே தலையை சாய்ச்சி தன்னோட தோல் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க கோமதியை. அழாத கண்ணு, நீ அழாத, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே கோமதி சொல்கிறாங்க, அம்மா எதை வேணும்னாலும் தாங்கிக்கலாமா, ஆனால் எனக்கு உலகமே அவர் தான், அவர் நல்லா இருக்கணும்னு தாம்மா நான் என்றைக்குமே வேண்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகிறாங்க. உடனே கோமதி, நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்பத்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே கோமதியோ என்னம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்க, பேசாமல் அரசியை நம்ம குமாருக்கே கட்டி வச்சுட்டா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்பத்தா. உடனே கோமதியோ என்னம்மா சொல்கிற, இதை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் கேட்க முடியுமா, என்னம்மா நிச்சயமா அரசி தான் அதுக்கு ஒத்துக்குவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அரசியும் என்ன அம்மாச்சி, அம்மாவும் நீங்களும் இந்த நேரத்துக்கு வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மா பக்கத்தில் படுத்திருந்தாங்க காணும்னு சொல்லி வந்து பார்த்தா மணி 11 ஆச்சு, இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அரசியும். உடனே அப்பத்தா சொல்கிறாங்க, இப்படி ஜோசியக்காரர் நீ இந்த வீட்டில் இருந்தால் உங்கள் அப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காராமாம்மா, அதனால தான் உங்கள் அம்மா குழம்பி போய் நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. உடனே அங்கே தண்ணின்னு உள்ள நெஞ்சை பிடிச்சிட்டு கத்துற சத்தம் கேட்குது பாண்டியன். உடனே எல்லாருமே ஓடி போக அப்பத்தாவும் உள்ளே போகிறாங்க. கோமதி, எனக்கு ஏனோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் கதிரு, ராஜி வாங்க வெளியில், உங்கள் அப்பாவுக்கு என்னமோ நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாருடா அப்படின்னு சொல்ல எல்லாருமா சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க. போன இடத்துல பாண்டியனுக்கு அட்டாக் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் அட்டாக், மைல்டு அட்டாக் தான், இது ஜாஸ்தி ஆகவே நீங்கள் ஏதாவது பண்ணணும் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கோமதி, ஆமாம் ஜோசியக்காரர் சொல்கிறது பழிச்சிருச்சு போலமா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே அப்பத்தாவும், கோமதி சீக்கிரமா நாளைக்கே நான் அரசியை கூட்டிகிட்டு போய் கோயிலில் வச்சு குமரவேலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன்டி, நீ தயவு செஞ்சு இதை ஏற்றுக்கோமா, எனக்கு என் மாப்பிள்ளை உயிரும் முக்கியம், என் பேத்தி மகராசியா சந்தோஷமா என் வீட்டில் வந்து வாழணும்னு நான் ஆசைப்படுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாபு அழுகிறாங்க. கோமதியும் வேற வழி இல்லாமல் அரசியை பார்க்குறாங்க. அரசியும், அம்மா எனக்கு குமார் திருந்தலைனாலும் அவனை நான் திருத்திடுவேங்கிற நம்பிக்கை இருக்குமா, அப்பா உயிர் தான் முக்கியம், நான் அம்மாச்சி சொல்கிறபடி கேட்குறேம்மா அப்படின்னு சொல்ல, உடனே அப்பத்தாவும் வாடி இப்போவே போகலாம் அப்படின்னு அங்கே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க அரசியை. அதே சமயம் எல்லா விஷயத்தையும் குமரவேல் கிட்ட சொல்ல, குமரவேல் ஆத்தா எனக்கு சம்மதம் தான், ஆனால் அப்பா ஏதாவது சொன்னால் கொஞ்சம் நாள் சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவளை கட்டிக்கலான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல, உங்கள் அப்பன் என்றைக்குமே சம்மதம் சொல்ல மாட்டான்டா, அவனுக்கு சும்மா வெட்டியாக கத்த தெரியும், குதிக்க தெரியும், உன் பெரியப்பங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்ல, உடனே முத்துவேலும், அத்தா இவனுக்கும் பேர் ரொம்ப கெட்டு கிடக்கு, வெளியில் யாரை கேட்டாலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, எனக்கு அரசி இந்த வீட்டு மருமகளாக வர்றது ரொம்ப சந்தோஷந்தான் அத்தா, நீ நினச்ச மாதிரியே வா, நம்ம 2 பேரும் காது வச்ச மாதிரி குமரவேலுக்கும் அரசிக்கும் கல்யாணத்தை முடிச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலும் அப்பத்தாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க.